சமாதான முயற்சி தோல்வியடையவே தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கில் தீர்ப்பு. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிவதாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தனர். ஆனால் 6 மாதங்களுக்கு முன்புதான் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருந்தனர். கடந்த வாரம் நடந்த விசாரணையில் சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை என இருவருமே தெரிவித்திருந்தனர். இதனால் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் மிக உச்ச நடிகரான ரஜினிகாந்த் 2004ஆம் ஆண்டில் தனது மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தனுஷுக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த காலகட்டத்தில் வளரும் நடிகராக இருந்த தனுஷுக்கு ரஜினி மகள் ஐஸ்வர்யாவா என திரையுலகினரே வியந்தனர். ஆனால் சுமார் 18 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்து வந்த அந்த தம்பதி 2022இல் பிரிவதாக அறிவித்தது. சமாதான முயற்சி தோல்வியடையவே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து விவாகரத்து பெற்றுள்ளனர். ஐஸ்வர்யா இயக்கத்தில் 2012ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படம் 3. ஹீரோவாக தனுஷுவும் ஹீரோயினாக ஸ்ருதிஹாசனும் நடித்திருந்தனர். இப்படமே தனுஷ் ஐஸ்வர்யா வாழ்க்கையில் புயலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. படப்பிடிப்பின் போது தனுஷ் ஹீரோயின் இடையே நெருக்கம் அதிகரித்ததாகவும் இதனால் தனுஷ் ஐஸ்வர்யா பல மாதம் பேசாமல் இருந்ததாகவும் இதுவும் விவாகரத்து வரை செல்ல ஒரு காரணம் எனவும் கூறப்படுகிறது. தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தளபதி.